ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் அடுத்த பெரிய தலைப்பு ஆச்சாரிய விஷயங்கள். இந்த தலைப்பில் பிரிவாக சொல்கிறத வாசிக்கிறேன். இது பக்கம் 435லேருந்து 549 வரைக்கும் இருக்குது. இன்னிலேருந்து இதை ஆரம்பிக்கிறது. ஆச்சாரம் என்பதன் இலக்கணம். சமயாச்சாரம் மதாச்சாரம் என்று சொல்லும்போது ஒரு மதத்தின் நெறி முழுவதும் ஆச்சாரம் என்பது குறிப்பிடுகிறது. ஆனால் பொதுவிலே ஒருத்தர் ஆச்சாரமாக இருக்கிறார் என்றால் மடி விழுப்பு என்று 2 சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. வார்த்தையில்லாத இன்றைக்கு வரையில் இருக்கிற மடி அடியோடு மறந்து போய்விடக்கூடாது என்று தான் இந்த உபன்யாசம் எல்லாம் பண்ணுவது. அதிலே மடியாக இருப்பது என்று தான் வைத்து கொண்டிருக்கிறோம். மடி விழுப்பு பார்க்கிறது தான் ஆச்சாரம். சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் ஒருத்தர் சிகை வைத்து கொண்டிருக்கிறார், கச்சம் போட்டு வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறார், புன்றதாரணம் நெற்றிக்கிடுதல் பண்ணி கொண்டிருக்கிறார், 4 நட்சத்திரம் பார்த்து காரியம் பண்ணுகிறார், கிளப்புக்கு அதாவது ஹோட்டலுக்கு போவதில்லை, எவர் சில்வரில் சாப்பிடுவதில்லை என்றெல்லாம் அவரை ஆச்சாரமாக இருக்கிறார், ஆர்த்தடாக்ஸ் என்கிறோம். இப்படியாக ஒரு மதத்தின் எல்லா நெறிகளுமே அதன் ஆச்சாரம்தான் என்றாலும் வெளி வாழ்க்கையில் அதன் கட்டுப்பாட்டுப்படி நடந்து கொண்டு அதில் சொல்லியிருக்கிற வெளி அடையாளங்களான சின்னங்கள் முதலியவற்றை மேற்கொண்டு நடந்து காட்டுவதை குறிப்பாக ஆச்சாரம் என்று வழங்குகிறது. ஆனால் ஆச்சாரம் என்பது முழுக்க வெளி விஷயம்தான் என்று நினைத்துவிட்டால் அது தப்பு. வெளி சமாச்சாரங்களாலேயே உள் சமாச்சாரங்களை உள்ளத்தை உயர்த்தி கொள்ள உதவுகிறது தான் ஆச்சாரம். அதோடு கூட நேராக உள்ளத்தின் சமயாச்சாரங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கூட ஆச்சார சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறது. ஆச்சாரம் என்பதை தமிழில் நேராக ஒழுக்கம் என்று சொல்லிவிடலாம். உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் எதை சொல்லியிருக்கிறாரோ அப்படி நம் பிராணனை விட உசந்ததாக கருதி எதை ரட்சிக்க வேண்டுமோ அந்த தர்ம வழியே ஆச்சாரம். தர்மம் என்கிறது அகம்புறம் எல்லாவற்றிலும் எல்லா அம்சங்களையும் தழுவுகிற விஷயம் அல்லவா? இங்கிலீஷில் கேரக்டர் என்பதாக ஒருத்தனின் உள் சமாச்சாரமான குணத்தையும் காண்டக்ட் என்று அவனுடைய வெளி சமாச்சாரமான நடத்தையும் சொல்கிறார்கள். ஆச்சாரம் என்பதும் ஒழுக்கம் என்பதும் கேரக்டர் காண்டக்ட் ஆகிய இரண்டையும் ஒன்றாகி சேர்த்து கொடுப்பது. இது வெறுமனே மொராலிட்டி எத்திக்ஸ் என்று சொல்கிற இக வாழ்க்கைக்கான நன்னெறிகளாக மட்டுமில்லாமல் பரலோகத்துக்கும் உதவுதான காரியங்களை, சம்ஸ்காரங்களை, சின்னங்களை, விதி நிஷேதங்களை இன்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பவற்றையும் சொல்கிறது. புற விஷயம் மாதிரியாக இருந்தாலும் அக விஷயத்துக்கும் உபகாரம் பண்ணும்படியாகவும் இம்மைக்கு மட்டுமில்லாமல் மறுமைக்கும் உதவுவதாகவும் நம்முடைய ஆண்டோர்கள் வகுத்து தந்திருக்கிற முறையே ஆச்சாரம். புறத்தில் இருந்து அகத்துக்கு. புறம் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்பவும் பிலாசபிக்கலாக வேதாந்தமாக போகிற போது எல்லாவற்றுக்கும் புறத்தில் வெளியில் இருப்பது சரீரம். அன்னமய கோஷம் என்று 5 கோஷங்களில் அதைத்தான் ஆத்மாவுக்கு ரொம்ப தூரத்தில் வைத்து சொல்லியிருக்கிறது. அது எப்படி போனால் என்ன என்று ரொம்பவும் உதாசீனமாகத்தான் மகான் ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். அநேக மகான்களை பற்றி கேள்விப்படுகிறோம். மலமூத்திராதிகளை பூசிக்கொண்டு புழுத்து போனதை தின்று கொண்டு ஸ்நானம் கிடையாது, பல் தேய்க்கிறதில்லை என்று எங்கேயோ குப்பைக்கோளத்திலே கிடந்தார்கள் என்று. இதற்கெல்லாம் மாறாக ஒருத்தன் சரீர சுத்தியை இப்படி உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஆகாரம் இப்படி சுத்தமாக இருக்கணும். அவன் வசிக்கிற இடத்தில் இப்படியாகப்பட்ட சுத்தமான அம்சங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ரொம்பவும் புறத்திலே இருந்து கொண்டு ஆச்சார சாஸ்திரங்களில் நிறைய சொல்லியிருக்கிறது. நாம் இருக்கிற நிலையில் இப்படி புறசுத்தியில் கண்டிப்பும் கராரமாக இருந்து ஆரம்பித்தால்தான் அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஞானிகளுடைய நிலைக்கு போகலாம் என்பதற்காகவே, அதாவது முடிவிலே முழுக்க ஆத்மலோகம் என்கிற அகவாழ்க்கையில் சேருகிறதை லட்சியமாக கொண்டே சரீரம், வீடு, சுற்றுப்புறம் முதலான புற விஷயங்களின் சுத்தத்திலிருந்து ஆரம்பித்து ஆச்சாரங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெளி விஷயங்கள் என்ன கட்டுப்பாடு வேண்டி கிடந்தது என்று நாம் இஷ்டப்படி பண்ணினால் எல்லாம் மனசு இழுத்து கொண்டு போகிறபடி போய் அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்றுதான் முடியும். ஆச்சாரம் ஆத்ம சாட்சா்காரத்தை உண்டாக்கி விடவில்லை என்று இத்தனை நாள் வேதாந்திகள் சொல்கிறது நிஜம்தான். அதாவது உடனே நேர்பலனாக உண்டாக்கவில்லை என்பது நிஜம்தான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாளாவது நாம் நிஜமான வேதாந்திகளாக ஆக வேண்டுமானால் அதற்கு இப்பொழுது நமக்கு இருக்கிற சரீர, குடும்ப, சமூக அபிமானங்களில் ஆரம்பித்து இவற்றை எப்படி ஆச்சார ரீதியில் சுத்தப்படுத்திக் கொள்வது என்பதில் கவனம் செலுத்தி அப்படி பண்ணி கொண்டு போனால்தான் முடியும். ஆச்சாரமே இல்லாமல் ஆத்ம சம்பத்தை சம்பாதித்துக் கொள்வது என்பது எந்த ஒரு நாளுமே அந்த ஐடியல் நிலைக்கு போக முடியாமல் நம்மை கெடுப்பதில்தான் முடியும்.
ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக. அதாவது ஆச்சாரம் இல்லாமல் எத்தனைத்தான் வேதத்தை படித்தாலும் அதனால் ஒருத்தனை வேதம் சுத்தமாக்கி விடாது என்று சொல்லியிருக்கிறது. எப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தமானாலும் மண்டையோட்டிலே கொண்டு வந்தால் எப்படி பிரயோஜனப்படாதோ, எத்தனை நல்ல பசும்பாலானாலும் நாய்த்தூர் பையில் வைத்திருந்தால் எப்படி பானயோக்கியமாகாதோ, அப்படியே ஆச்சாரிகீனன் எவ்வளவு வேத சாஸ்திரங்களெல்லாம் படித்தவனாய் இருந்தாலும் அவனிடமுள்ள வித்தியை அவனுக்கு உதவாமல் லோகத்துக்கும் உதவாமலே போகும் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது. வேதத்தை பற்றி உபனிஷத்தை பற்றி நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புஸ்தகங்களை எழுதுகிறார்கள் என்பதால் அப்படிப்பட்டவர்கள் சுத்தர்கள் என்று ஆகிவிடாது. தாங்கள் ஆச்சாரங்களை விட்டுவிட்டதால் மற்றவர்களும் விட வேண்டும் என்று இவர்கள் சொல்வதற்கும் வேல்யூ கிடையாது. சுத்தர்கள் எப்படி வாழ்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கை உதாரணத்தாலே எப்படி உபதேசிக்கிறார்களோ அதற்குத்தான் மதிப்பு உண்டு. தலைமுறை தலைமுறையாக அநேக சுத்தர்கள் ஆச்சாரங்களை அனுஷ்டித்து வந்திருப்பதால் தான் அதற்கு சதாச்சாரம் சிஷ்டாச்சாரம் என்ற பெயர்கள் வந்திருக்கின்றன. சத்துக்கள் அனுஷ்டிப்பது சதாச்சாரம். சத்துக்கள் என்றால் நல்லவர்கள், உத்தமர்கள். சிஷ்டர்கள் என்றால் உசந்த குணமும் தோஷமில்லாத வாழ்க்கையும் உள்ளவர்கள், சான்றோர் மேலோர் எனப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரப்படியான ஆச்சாரங்களை நன்றாக அனுசரித்துத்தான் வந்திருக்கிறார்கள். ஞானத்திலே போய் ஆத்ம சாட்சாத்காரம் பெறுவது, பக்தியினாலே ஈஸ்வரானுபவம் அடைவது என்ற இரண்டும் ஜீவனின் உள்குணத்தை கொள்வதாகவே இருக்க, ஆச்சாரமெல்லாம் கர்மா சின்னங்கள் முதலிய வெளி விஷயங்கள் பற்றியதாக இருக்கிறது என்று சொல்பவர்கள் சொன்னாலும் இதை விட்டால் அதற்கு போக வழியில்லை. ஆச்சாரத்தில் சாமானிய தர்மங்கள், வெளித்தூய்மையான சௌஷத்தியை ஆச்சாரம் என்பது முக்கியமாக கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. மடி விழுப்பு தான் ஆச்சாரத்தில் முக்கியமாக இருக்கிறது என்பதால் சௌஷம் இதில் பிரதானம் என்பது வாஸ்தவம்தான். இந்த சௌஷம் 5 சாமானிய தர்மங்களில் 4வதாக வருகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.